ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. ஆர்ஆர்பி குரூப் டிக்காக அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே இது ஃபுல்லா ஒரு 15 ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம். அசதா குரூப் டி என்ன பேட்டர்னோ அந்த பேட்டர்ல அந்த தரத்துல இந்த எக்ஸாம் நடக்க போகுது. ஜஸ்ட் ஃபுல் டெஸ்ட் மட்டும் தான் குரூப் டிக்கான தேர்வு. 1500 பிளஸ் கேள்விகள் எடுக்க போது. இது சிபிடி, உங்களுக்கு எப்படி ஆர்ஆர்பி குரூப் டி சிபிடி வழியில் இருக்குமோ அதே மாதிரியே நடைபெறும். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 199 தான் பே பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? What is the SI unit of power of lens called? அப்போ அந்த SI யூனிட் என்ன, எதுக்கு? லென்ஸின் திறன் நம்ம பார்க்கறோம் இல்லையா, அதுதான் லென்ஸின் திறனின் SI அலகு என்ன? கேள்வி புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஹைப்பர் மெட்ரோபிக் இல்ல ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? தூர பார்வை. அப்படின்னா இப்போ பார்வை குறைபாட்டை பத்தி சொல்லுது. அதனால ஹைப்பர் மெட்ரோபிக் இல்ல மெட்ரோபியா ஆன்சர் வராது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் சி ஆப்ஷன், அப்படி கீழே இருக்கிறத பார்த்தலாம். மையோபியா அப்படின்றது கிட்ட பார்வை. அப்போ இதுவும் கண்ணின் குறைபாடை பத்தினது, இதுவும் ஆன்சரா வராது. அதுக்கடுத்து பிரஸ்பயோபிக், பிரஸ்பயோபியான்னு சொல்லலாம், பயோபிக்னு சொல்லலாம். இது என்னன்னா வயது மூப்பின் காரணமா ஏற்படுவது. சரிங்களா? எதனால் ஏற்படுறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வயது மூப்பு, வயது மூப்பு காரணமா கண்களில் புரை போன்றது ஏற்படும். சோ இதுவும் கண்ணை தொடர்பானது. லென்ஸின் திறன், லென்ஸின் திறனின் SI அலகு ரெண்டு விதமா கேட்டாலுமே ஆன்சர் வந்து என்னது? டயாப்டர். அப்போ இதுக்குண்டான சரியான விடை எது அப்படின்னா டயாப்டர். புரிஞ்சுதுங்களா? என்ன யூனிட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் த சவுண்ட் இஸ் டேஷ். அதுதான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. தமிழ்ல என்ன கேக்குறாங்க? ஒளியை அளவிட பயன்படுத்தப்படும் அலகு டேஷ். இப்போ ஒவ்வொரு கொஸ்டினா நம்ம பார்த்துட்டு வர்றதுல ஆப்ஷனையும் சேர்த்து நம்ம பார்த்துட்டு வரோம். முதற்கட்டமா கடைசியில இருந்து வரலாம். வோல்ட், மின்னழுத்த வேறுபாட்டினுடைய அலகு. மின்னழுத்த வேறுபாடு. அப்ப இதுக்கு ஆன்சர் வராது. தட் மீன் இங்கிலீஷ்ல பொட்டன்ஷியல் டிஃபரண்ட். பி ஆப்ஷன் என்னது? ஹெர்ட்ஸ், அதிர்வெண், ஃப்ரீக்வன்சி. அதிர்வெண். அப்போ இதுவும் வராது. அதிர்வெண்ணின் SI அலகு தான் ஹெர்ட்ஸ். அப்போ வோல்ட் வராது, ஹெர்ட்ஸும் வராது. அதுக்கடுத்து ஓம். ஓம் அப்படின்னா ரெசிஸ்டன்ட். ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் மின்தடை. மின்தடையின் SI அலகு வந்து என்னது? ஓம். அப்ப இது மின்தடைக்கு உண்டானது. டெசிபல். அப்ப டெசிபல் தான் ஒளியினுடைய SI அலகுக்கு உண்டான சரியான விடை. இதுல இன்னும் கூடுதலான தகவல் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, டெசிபல் என்னும் ஒளியின் அழகாக பயன்படுத்தப்படும் SI அந்த யூனிட். தட் மீன்ஸ் இது யாருடைய நினைவா இந்த பெயர் வைக்கப்பட்டது? டெலிபோனை கண்டுபிடிச்சார் இல்லையா, பேட்டன் ரைட்ஸ் வாங்கினது கடைசியா, அவருக்கு முன்னாடி டெலிபோனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அத்தகைய அறிவியலாளரின் நினைவாக அவருடைய பெயர் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், அவருடைய நினைவாக வைக்கப்பட்டதுதான் இந்த டெசிபல். ஒரு கூடுதல் தகவலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது புரிஞ்சுதுங்களா? இது தொடர்ச்சியா நெக்ஸ்ட் क्वेश्चन நம்ம போகலாம். அழுத்தம். SI யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இஸ் டேஷ். அழுத்தத்தின் SI யூனிட். அப்போ அழுத்தத்துக்கு உண்டான SI யூனிட் என்னன்னா கம்பல்சரி நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். வாட் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஒரு மின்திறன் நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோம் சரிங்களா, அதனுடைய அலகு. அதுக்கடுத்து நியூட்டன் விசை. சரிங்களா? கிலோகிராம் சென்டிமீட்டர் கம்பல்சரி வராது. அப்ப ஆன்சர் என்னது? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்ன்றதான் இதுக்கு உண்டான சரியான விடையா நம்ம பார்க்கலாம்.
அதுக்கடுத்து நான்காவது கேள்வி, நான்காவது என்ன சொல்றாங்கன்றத பார்த்துடலாங்களா? அப்போ ஆன்சர் என்ன பார்க்கலாம்? The unit of the approximate distance from the earth to the sun is dash. பூமியிலிருந்து சூரியனுக்கு தோராயமா, அப்போ சன்னு இன் பிட்வீனா பூமி எர்த். அப்போ ரெண்டுத்துக்கு இடையே இருக்கிற டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா என்னது? அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் தான் சரியான விடையா வரும். அப்போ மற்றதெல்லாம் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாங்களா? ஜூல், ஜூல்னா எதுக்கெல்லாம் வரும்? கிட்டத்தட்ட வெப்பத்துக்கு இதே தான், ஹீட்டுக்கு, ஆற்றல், அதுக்கடுத்து வேலை, செய்யப்பட்ட வேலை, ஒர்க் டன், இது எல்லாமே ஜூல் என்ற அலகால குறிப்பிடுவோம். ஒளி ஆண்டு, ஒளியாண்டுனா ஓராண்டு காலத்தில் ஒளி பயணிக்கும் தொலைவு தான் ஒளியாண்டுன்னு நம்ம சொல்றோம். அது அனைவருக்கும் தெரிஞ்சது. கெல்வின், கெல்வின் என்றது என்னன்னா வெப்பநிலை, தட் மீன் டெம்பரேச்சர், வெப்பநிலையின் எஸ்ஐ யூனிட். அப்ப சரியான விடை இதுக்கு என்ன வந்துருது? வானியல் அலகு, அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் என்றதான் இதுக்கு சரியான விடையா இருக்கு. அதுக்கடுத்து இதை பார்க்கலாங்களா? என்ன கொடுத்திருக்காங்க? which of the following as same unit, எது இதுல சேமான ஒரே விதமான அலகா இருக்கும், எது எதுக்கெல்லாம் இருக்கும்? அப்போ இதுக்கு சரியான விடை நம்ம முன்னே பார்த்தோம், வேலை, ஆற்றல், இது ரெண்டுத்துக்குமே என்ன அலகு? ஜூல். என்ன அலகு நம்ம பார்த்தோம்? ஜூல். அப்ப இதுதான் இதுக்கு உண்டான சரியான விடை. மற்றது ஃபோர்ஸ் பார்க்கும்போது நியூட்டன், பிரஷர் பார்க்கும்போது பாஸ்கல், இதெல்லாம் வெவ்வேறு தான் வரும். அதே போல விசை நியூட்டன் வந்துடும், உந்தம் வேற வந்துடும், விசை நியூட்டன் வந்துடும், வேலை மறுபடியும் ஜூல் வந்துடும். இது எல்லாமே அப்போ உந்தம், உந்தம், உந்தம்ன்றது என்னது? நிறை, எம் இன்ட்டு வெலாசிட்டி, இது ரெண்டுமே சேர்ந்தது தான், எம் இன்ட்டு வெலாசிட்டி, உந்தம். அப்போ இது எல்லாமே வெவ்வேறானது தான், ஒரே விதமான அலகுகளை கொண்டது ஜூல் மட்டும்தான். அப்ப இதுக்கு உண்டான சரியான விடை என்ன வந்துடுது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சரா நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து 6th question, what is the unit refractive index? ஒளிவிலகல் எண் குறியீடுன்னு சொல்லலாம், இல்ல ஒளிவிலகல் எண் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஒளிவிலகல் எண்ணுக்கு என்ன கிடையாது? அலகு கிடையாது. ஒளிவிலகல் எண்ணுக்கு அலகு கிடையாது. அப்ப டயாப்டர் அப்படின்னா என்னது? லென்ஸின் திறன். மீட்டர் அப்படின்னா நீளம், தொலைவு, இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். வினாடி அப்படின்னா காலம், டைம். அப்போ இதுக்கு உண்டான சரியான விடை என்னது? அலகு இல்லை என்பதுதான் இதுக்கு உண்டான சரியான விடையா இருக்கு. 7th question பார்க்கலாம். 1 picometer equal to question mark 1 picometer. அப்போ பிகோமீட்டர் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? 10⁻⁻12. இதுதான் அதுக்கு உண்டான சரியான விடை. நம்ம கூடுதலான தகவல் பார்க்கலாம். 10⁻⁻15னா என்ன, 10⁻⁻10னா என்ன, அதே போல 10⁻⁻9னா என்னன்றதை நம்ம பார்த்துலாம். மற்றது ஆப்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க, இதுல இருந்து கூடுதல் தகவல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப 10⁻15 அப்படின்னா ஃபெர்மி ஆர் ஃபெம்டோ அப்படின்ற ஒரு நேமால நம்ம அதை டொனேட் பண்ண. அதுக்கடுத்து -10 இதை என்னன்னு நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஆங்ஸ்டாங்ன்ற அந்த ஒரு நேமால இதை நம்ம டினோட் பண்ணுவோம். அதுக்கடுத்து 10⁻⁻9 நேனோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது ஒரு கூடுதல் தகவலா தெரிஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின் பார்க்கலாம். 8th கொஸ்டின் என்ன சொல்றாங்க? the international unit of measuring energy. எனர்ஜியை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? என்னது? ஆற்றலை அளவிட பண்ணும்போது பன்னாட்டு அலகா தான் எஸ்ஐ யூனிட் நம்ம பார்த்தோம். ஆல்ரெடி பார்த்தாச்சு. என்னது? ஜூல் தான். வேலைக்கும் அதே தான் வரும், ஆற்றலுக்கும் அதே தான் வரும்,
வெப்பத்துக்கும் அதே தான் வரும். ஸோ இது எந்த டவுட்டும் கிடையாது, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோன்றதால. அதுக்கடுத்து 9th கொஸ்டின் பார்க்கலாம். இந்த 9th கொஸ்டினுக்கு என்ன கேட்குறாங்க, அதனுடைய கிலோவாட் என்ன. அப்போ 1 கிலோவாட் உடைய அளவு நமக்கு தெரியணும். அப்போ 3.6 × 10⁶ இதுதான். அப்போ இது கூட இதை மல்டிபிள் பண்ணிட்டு ஆன்சர் வந்துடும். அப்போ 4.6 × 3.6 × 10⁶, அதாவது 10⁶ 6 0 இருக்கிறதா அர்த்தம். அதை நம்ம கால்குலேட் பண்ணா நமக்கு உண்டான சரியான விடை ஆப்ஷன் பி 16.56 × 10⁶. சரிங்களா, ஜூல்ன்ற அளவுல நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு உண்டான சரியான விடை நம்ம பார்த்தாச்சு. அடுத்த ஃப்ரீக்வன்சி அதிர்வெண்ணை பத்தி நம்ம பார்க்குறோம். அதிர்வெண்ணை அளவிடும் அலகு என்ன, முதல் கொஸ்டின்லேயே நம்ம பார்த்தோம். அதிர்வெண் ஹெட்ஸ், ஆமா தானே, அது எங்க இருக்கு பார்க்கலாம். அதிர்வெண் ஹெட்ஸ். அப்போ ஆன்சர் ஏ, ஹெட்ஸ்ன்றதா சரியானது. அப்ப நியூட்டன்ன்றது என்ன, விசை, ஃபோர்ஸ். சரி, பாஸ்கல்ன்றது என்னது, அழுத்தம், வாட்டர்ல. சரிங்களா, அழுத்தம். அதுக்கடுத்து ஜூல் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், வேலை, ஆற்றல். அதுக்கடுத்து வேலை முடிஞ்சாச்சு, ஆற்றல் முடிஞ்சாச்சு, வெப்பம். இப்போ இதுக்குண்டான சரியான விடை என்ன வரும், ஹெட்ஸ்ன்றதா சரியான பதிலா வரும். இதுக்கடுத்து 11th கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 11th என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாங்களா. Which instrument is used to measure atmospheric pressure? வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி எது? அப்ப வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி வந்து பாரோமீட்டர். பாரோமீட்டர். இத பாதரசமானி அப்படின்னு சொல்லுவாங்க, டாரிச்செல்லி. இந்த டாரிச்செல்லி என்பவரால் தான் இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இது நம்ம பார்த்தாச்சு. இதுல இருக்கிறது என்னன்னா பாதரசம், மெர்க்குரி தான் இது உள்ள இருக்கும் இந்த டிவைஸுக்குள்ள. இது முடிஞ்சாச்சு. ஸோ அதுக்கு உண்டான ஆன்சர் பின்றது பார்த்தாச்சு. மற்ற ஆப்ஷன் எல்லாத்தையும் ஒன்ஸ் நம்ம டிஸ்கஷன் பண்ணிடலாங்களா, வாங்க. அப்போ லாக்டோமீட்டர். இது எதை அளக்கிறதுக்காக பயன்படுது அப்படின்னா, பாலினுடைய பியூரிட்டி, மில்க் பியூரிட்டி எவ்வளவு வந்து அது ரொம்ப பியூரா இருக்கு அப்படின்றது. சரி, அந்த லாக்டோமீட்டருடைய ஸ்கேலு எதுல தொடங்கி, இப்ப நம்ம நார்மலா ஸ்கேல் 0ல இருந்து தொடங்கி இருக்குது இல்லையா. சின்ன ஸ்கேல்லாம் 15 சென்டிமீட்டர், லாங் ஸ்கேல்ஸ்னா 30 சென்டிமீட்டர் நம்ம ஸ்கூல் டேஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்போம். அது போல இதுடைய ஸ்டார்டிங் ஸ்கேலு 15 என்ற அளவுல தொடங்கி 45 என்ற அளவுல முடிவடையும். சரி, அது பால் எந்த நிலையில் இருந்தாலும், தட் மீன் எந்த வெப்பநிலையில் இருந்தாலுமே கரெக்டா அதோடைய பியூரிட்டியை செக் பண்ணி சொல்லிடுமானா கிடையாது. அப்ப எவ்வளவு அளவு ஃபாரன்ஹீட் இருக்கணும் அப்படின்னா 60 டிகிரி. எத்தனை டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கணும், 60 டிகிரி ஃபாரன்ஹீட் கம்பல்சரி இருக்கணும். சரி, எவ்வளவு இந்த ஸ்கேல்ல 30ல இருந்து, அதாவது 15ல இருந்து 45 வரையும் இருக்கு இல்லையா, அதுல எவ்வளவு வந்தா ஆவரேஜா பால் வந்து அதனுடைய தரம் சரியா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்னா 32 என்ற அளவு இல்லைன்னா அதுக்கு மேல. அப்ப சராசரியா 32 இருந்துச்சுன்னா அந்த பால் வந்து நல்ல தரமான பால் அப்படின்றத நம்ம அளவு செய்துக்கலாம். இதுவரையும் புரிஞ்சுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் தெர்மோமீட்டர். தெர்மோமீட்டர் என்பது மனித உடல் வெப்பநிலையே அளக்கிறதுக்கு பயன்படுது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது, மருத்துவ துறையில பயன்படுது. சரி, அதுக்கடுத்து மல்டிமீட்டர். வோல்டேஜ், சரிங்களா, வோல்டேஜை வந்து அளக்கிறதுக்கு, மின்சாரத்தினுடைய வோல்டேஜ் எவ்வளவு இருக்குன்றத அதை கணிக்கிறதுக்கு பயன்படுறது தான் மல்டிமீட்டர். ஸோ அனைத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. பேரோமீட்டர் தான் இதுக்கு உண்டான சரியான விடை. கூடுதல் தகவலா 4 ஆப்ஷனுமே பார்த்தாச்சு. இதை ஒன்ஸ் நோட் பண்ணிக்கலாம். 12 12th கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, வாட் இஸ் த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்க்ரூ கேஜ்? திருகு அளவியின் மீச்சிற்று அளவு எல்லாருக்கும் தெரிஞ்சது 0.001
0.01. ஸோ இது பேசிக்காகவே நம்ம 6th இருந்தே படிச்சது தான். அது என்சிஆர்டினா இருக்கட்டும் இல்லை நம்ம எஸ்சிஆர்டினா இருக்கட்டும், கம்பல்சரி எல்லாருமே அதை படித்து வச்சது தான். ஸோ இது தெரிஞ்சுக்கிறது தான். சரியா, ஒரு பேசிக்கான கொஷின், ரொம்ப நிறைய டிஸ்கஷன் தேவைப்படாது. அதுக்கடுத்து 13வது கொஸ்டின். 13வது கொஸ்டின் என்னது? அம்மீட்டர். அம்மீட்டர் என்பது எதை அளக்கிறதுக்கு? மின்னோட்டத்தை அளக்கிறதுக்கு பயன்படுது. ஓகே. அதே போல ஓம் மீட்டர் எதை அளக்கிறதுக்கு பயன்படுது? ஓம் அப்படின்னாலே எதனுடைய எஸ்ஐ அலகு? மின்தடை. ஆமாங்களா? அப்ப மின்தடை, ரெசிஸ்டன்ஸ். அப்ப மின்தடை அளக்கிறதுக்கு தான் பயன்படுது. அப்ப ஆன்சர் என்னது? மின்தடை, ரெசிஸ்டன்ஸ் என்றதான் ஆன்சர். மின் அழுத்தம் அப்படின்றது மின் அழுத்தம், வேகம், ஸ்பீடோமீட்டரு, சரியா, இதெல்லாமே தனித்தனியா வரும். அதுக்குண்டான சரியான விடை வந்து மின்தடை. அடுத்து which of the following is a scalar quantity? ஸ்கேலார்னா என்ன? it have only magnitude, அதாவது எண் மதிப்பை மட்டும் பெற்றிருக்கும். எண் மதிப்பு மட்டுமே பெற்றிருக்கக்கூடியதா இருக்கும். தட் மீன்ஸ் நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும். அதுவே வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா எது இருக்கும்? திசை பண்புகளும் சேர்த்து பெற்றதா இருக்கும். திசை பண்புகள் கம்பல்சரி இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு புரிதலுக்காக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்ப என் கையில் இருக்கிற பென் எவ்வளவு சென்டிமீட்டர் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சென்டிமீட்டர் 15, ஒரு 18 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், அது மாதிரி நம்ம அதோடைய அளவை சொன்னா அது ஃபுல்ஃபில்லா முடிஞ்சிடும். ஸோ இதுதான் என்னது? நம்ம ஸ்கேலார். அதே வெக்டார்ன்றது என்னன்னா, ஒரு சின்ன ஒரு புரிதலுக்காக சொல்றேன். ஒரு 5 நிமிடம், 5 நிமிடம் கூட வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் கொடுக்குறோம். அந்த 10 நிமிஷத்துல ஒரு காட்டுல மையத்துல நம்ம இருக்கோம்னு வச்சுக்கலாமே. இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவுல ஒரு புதையல் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அவனால அதை சரியா கண்டுபிடிச்சிட முடியுமானா கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப நேரம் ஆகும். காரணம், எந்த திசையில எவ்வளவு தூரத்தில் அப்படின்னு நம்ம சொல்லும் போதுதான் அந்த வெக்டார் குவான்டிட்டின்றது முழுமை அடையுது. அப்ப வெக்டார் குவான்டிட்டி என்பது எண் மதிப்பு பிளஸ் திசை பண்பு. திசை பண்பு இது ரெண்டுமே பெற்றிருந்தாதான் என்னது? எண் மதிப்பையும் திசை பண்பையும் பெற்றிருந்தாதான் அது வெக்டார்ன்றாங்க. சரி, இதை பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கேலார்னா என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இதுல ஸ்கேலார் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது என்னன்னா, ஒரு புள்ளிக்கும் இன்னொரு புள்ளிக்கும் ஸ்ட்ரைட்டா இருக்கக்கூடிய அந்த ஒரு தொலைவை கடக்கிறது. இதுவே நம்ம வளைஞ்சி நெளிஞ்சி எப்படியே போறோம் அப்படின்னா அது பேர் என்னது? தொலைவு, டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் வேறுபாடு இருக்கு. அதே போல உந்தம், மொமெண்டம். இந்த உந்தம் அப்படின்றது என்னன்னா நிறை இன்ட்டு திசை வேகம். அப்போ அதுலயே திசை வேகம்ன்றது வந்தாச்சு. அப்போ திசை வேகம், அப்போ இதுல திசை வந்துடுத்து, திசை சார்ந்து இருக்கு, இதுவும் திசை சார்ந்து இருக்கு. அதுக்கடுத்து விசை. விசையும் திசை சார்ந்ததுதான். நீ எந்த டைரக்ஷன் நோக்கி விசையை செலுத்துற, முன்னோக்கு விசையா, பின்னோக்கு விசையா, புவியீர்ப்பு விசையா, புவியீர்ப்பு விசைக்கு எதிரான விசையான்றது என்னது? ஒரு திசையை சார்ந்துதான் செயல்படும். அப்ப இதுவும் திசை சார்ந்தது. அழுத்தம் என்பது பிரஷர், எந்த டைரக்ஷன்ல வேணாலும் இருக்கலாம். சரியா? பிரஷர் என்பது அது எந்த பிரஷர்ன்றது திசை சார்ந்தது கிடையாது. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது? அழுத்தம் தான் இதுக்கு உண்டான சரியான விடை. அதுக்கடுத்து 15வது கொஸ்டின். இதுல வெக்டார் குவான்டிட்டி என்னன்னு கேக்குறாங்க. அப்ப வெக்டார் குவான்டிட்டினா அங்க நம்ம பார்த்தோம் ஃபோர்ஸ் வெக்டார் குவான்டிட்டி அப்படின்றது. நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தோம் இல்லையா? ஃபோர்ஸ்ன்றது வெக்டார் குவான்டிட்டி, திசையை சார்ந்துதான் செயல்படும். 16வது பார்க்கலாம். 16வது கொஸ்டின். அட்டாமிக் ரேடியஸ் இஸ் மெஷர்டு இன் டேஷ். அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னாலே ஆட்டம் அப்படின்னாலே ரொம்ப பகுக்க இல்லாத மிகச்சிறிய துகள் அப்படின்றத டால்டன், டெமோக்ரட்டிஸ் இவங்கெல்லாம் அப்படியே 1 by 1 சொல்லியிருப்பாங்க. அப்போ 10⁻⁻⁹ நமக்கு தெரியும். அப்போ நேனோமீட்டர் அப்படின்றது. அப்போ அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னாலே மில்லிமீட்டர் வராது, சென்டிமீட்டர் வராது, கிலோகிராம் வராது, என்னதான் வரும்? நேனோமீட்டர் தான் வரும். அப்ப ஆன்சர் அதுக்கு நேனோமீட்டர், டி என்றுதான் சரியான விடை.
அதுக்கடுத்து 17வது நம்ம பார்க்கலாம். 17வது இது ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்கிற கொஸ்டின். எல்லா எக்ஸாம்லயுமே நாட் ஓன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து எல்லா கொஸ்டின்லுமே ரிப்பீட்டடா கேட்குறாங்க. ஒரு குதிரை திறனுடைய பவர் என்ன, குதிரை திறன் எத்தனை வாட் கொண்டது? சரிங்களா, 746 வாட். இப்போ இந்த வாட் அப்படின்றது என்ன சார்? வாட்னா என்னன்னா சார் அர்த்தம்? அந்த வாட் கிடையாது, வாட். இந்த வாட்ன்ற நேம் யாருடைய நினைவாக வைக்கப்பட்டதுன்னா ஜேம்ஸ் வாட். சரிங்களா, ஜேம்ஸ் வாட் என்பவருடைய நினைவாக வைக்கப்பட்டது. இவர் யார் அப்படின்னா நீராவி எந்திரத்தை வடிவமைத்தவர், நீராவி என்ஜின். அந்த நீராவி என்ஜினை வந்து வடிவமைத்த ஒரு முக்கியமான ஒரு பெருமை வந்து இவரை தான் சாரும். அவருடைய நினைவாக தான் வைக்கப்பட்டது. இந்த வாட்ன்றது குதிரை திறன், இந்த மின் திறனை அளக்கிறதுக்கு தற்காலத்துல வந்து இப்ப வரையுமே அதனால நம்ம பயன்படுத்திட்டு வரோம். சரிங்களா, அதுக்கடுத்து 18வது கொஸ்டின். இந்த ஃபாலோயிங் விச் பேர்ஸ் ஹஸ் நாட் சேம் யூனிட்? எது வந்து சேமான யூனிட், அதாவது கீழ்கண்டவற்றில் எது ஒரே மாதிரியான அலகை கொண்டு இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறாங்க. அப்ப பார்க்கலாம், வேகம், திசை வேகம் எல்லாமே என்னது மீட்டர் பர் செகண்ட், எவ்வளவு தொலைவை எவ்வளவு வினாடில கடக்குதுன்றத பேஸ் பண்ணது. அப்ப இது ஒரே மாதிரி தான் கொண்டு இருக்கு. அதுக்கடுத்து செகண்ட் வேலை, ஆற்றல் ரெண்டுமே ஜூல் தான். அப்ப இதுவும் ஒரே மாதிரி தான் கொண்டு இருக்கு. அதுக்கடுத்து தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி, தொலைவும் இடப்பெயர்ச்சியும் எது மீட்டர், எவ்வளவு தூரத்தை கடந்திருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் அமையும். அதுக்கடுத்து இது விசை, விசை என்பது நியூட்டன், அழுத்தம் என்பது பாஸ்கல். இது ரெண்டும் வெவ்வேறா இருக்கு. இதுதான் வந்து என்னது வெவ்வேறான அலகு கொண்டு இல்லை. சரிங்களா, எது ஒரே மாதிரியான அலகை கொண்டுள்ள, அதாவது ஒரே மாதிரியான அலகு இல்லாதது, வேறு வேறா இருக்கணும். அப்போ சரியான விடை எது வருது? ஆப்ஷன் டின்றதா வேற வேற இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஃபோர்ஸ் அண்ட் பிரஷர்ன்றதா ஆப்ஷன் டின்றதா சரியான விடையா இருக்கு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் 19வது கொஸ்டின், அதை பத்திலாம். இந்த பர்செக் யூனிட்னா என்ன? அதாவது சூரிய குடும்பத்துக்கும் சூரிய குடும்பத்துக்கும் இந்த சூரிய குடும்பத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய வானியல் பொருள், அது ஸ்டாரா இருக்கலாம், இல்ல என்ன வேணா இருக்கலாம், உடைந்த பாறை தோலோட இருக்கலாம். இதுக்கு இடையே இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது பர்செக் யூனிட்னு நம்ம சொல்றோம். அப்ப இது எதை அடிப்படையா கொண்டது? டிஸ்டன்ஸ் அடிப்படையா தான் கொண்டது. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது? டிஸ்டன்ஸ். பர்செக் யூனிட் டிஸ்டன்ஸ் தான், தொலைவு தான் அதுக்கு. அதுக்கடுத்து கடைசி 20வது கொஸ்டின் என்னன்னு நம்ம பார்க்கலாம். 1 மில்லினியம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 1 மில்லினியம் ஈக்குவல் டு 1000 இயர்ஸ். சரிங்களா, அப்ப இந்த 1000 இயர்ஸ என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? வினாடியா கன்வெர்ட் பண்ணணும், செகண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணணும். அப்படி கன்வெர்ட் பண்ணா கிடைக்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 3.16 × 10⁹ செகண்ட். ஸோ இந்த டாபிக் நம்ம டிஸ்கஷன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.